கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட அபிவிருத்தி கூட்டம் கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருந்தது. அன்றைய தினத்தில் நடைபெற்ற கூட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களினால் எங்களுடைய சம்மேளனத்தின் மீது இரண்டாமடுக்குள்ள கமக்கார அமைப்பின் சம்மேளனத்தின் மீது சில தவறான அல்லாவிட்டால் நம்பக தன்மையற்ற சில வினாக்களை எழுப்பி அந்த சபையிலே பெரிய ஒரு அமளிதுமளியை வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தியிருந்தார். அன்றைய தினத்திலே அந்த கூட்டத்திற்கு எமக்கான அழைப்புகளை அனுப்பாததன் காரணமாக அரசாங்கத்திடமிருந்து வருகின்ற அழைப்புகள் கிடைக்காததன் காரணமாக அன்றைய கூட்டத்தில் நாங்கள் சென்றிருக்கவில்லை. எனவே அவருக்கான பதிலே அந்த இடத்தில் எங்களால் வழங்க முடியாமல் இருந்தது. எனவே அந்த அன்றைய தினத்தினுடைய செய்திகள் எங்களுக்கு முழுமையாக கிடைத்ததன் பிற்பாடு நாங்கள் அதற்கான பதிலை இந்த சமூகத்திற்கு வழங்க வேண்டும் என்கின்ற வகையிலே உங்களுடைய ஊடக மையத்தை நாடி வந்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய செய்தியை தயவு கூர்ந்து நீங்கள் எங்களுடைய சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த இடத்தில் வேண்டிக் கொண்டு கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களாலே முதலாவதாக விடுக்கப்பட்ட வினா இரண்டாமடுக்குள்ள கமக்கார அமைப்புகளின் சம்மேளனம் பதிவு செய்யப்படவில்லை, பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பை கடந்த 2 கூட்டங்களுக்கு அழைத்திருந்தீர்கள், இப்பொழுது இன்று அழைக்கவில்லை. எனவே ஏன் அப்படி ஒரு பதிவற்ற அமைப்பு என்கின்ற தொனியிலே உச்சரித்திருந்தார்கள். இதை நாங்கள் உண்மையிலேயே 2016ஆம் ஆண்டு நாங்கள் அந்த அமைப்பை சட்டபூர்வமாக பதிவு செய்திருந்தோம். அதே திணைக்களத்தில் அந்த திணைக்களத்தினுடைய பதிவு பல்வேறுபட்ட உயர்நிலை திணைக்களங்களுக்கு கொழும்பு திணைக்களங்கள் வரைக்கும் அதனுடைய பதிவினுடைய விடயங்களை அந்த அப்போது இருந்த ஆணையாளர் மாவட்ட ஆணையாளர் தகவலை அனுப்பியிருந்தார். அதன் பிரகாரம் நாங்கள் ஒரு உப சட்ட விதியையும் நாங்கள் அவர் அந்த பதிவின் போது சமர்ப்பிச்சிருந்து அதுவும் அங்கீகாரம் பெற்ற அவர்களால் ஒப்பமிடப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு அங்கீகாரம் பெற்ற ஒரு சட்ட விதியாக நாங்கள் இதனை வைத்திருந்துதான் எங்களுடைய சமூகத்தினுடைய நிர்வாக செயல்பாட்டை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம். 2016ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட அமைப்பை 2022ஆம் ஆண்டு எங்களுடைய அமைப்பினுடைய பதிவிலே பேரில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இப்போது இருக்கின்ற பிரதி ஆணையாளர்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்த அந்த விடயத்தில் நாங்கள் 2 பொதுக்கூட்டங்களை எங்களுடைய சம்மேளன பொதுக்கூட்டங்களை கூடி அதிலே சில திருத்தங்களை செய்த பொழுது அப்பொழுதும் அவர் உடன்படவில்லை. தற்போது ஒரு புதிய பேர் ஒன்றுக்கு நாங்கள் உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய பதிவில் ஒரு சிறிய மாற்றம், பேரில் ஒரு மாற்றம் ஒன்று நாங்கள் உடன்பட்டு அந்த திணைக்களத்தோடு நாங்கள் உடன்பட்டு அந்த பேர் மாற்றத்துக்கு வந்திருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதே